நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி நாங்கள் 3 பேருமே சூப்பராக சாமி மேலே போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். மழை டைமாக இருக்கிறதுனால ரொம்ப கூட்டம் இல்லை, நார்மலாக தான் இருந்தது. சாமியை சீக்கிரம் பார்த்துட்டு வந்துட்டோம். சாமியெல்லாம் சூப்பராக டெக்கரேட் பண்ணி பரதநாட்டிய டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. வீட்டிலேருந்து தேங்காய் எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கே போயிட்டு பழம், பூவு, ஊதுபத்தி, சாம்பிராணி, அர்ச்சனைக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு மேலே போயிட்டோம். கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு, பட் லாங் கியூலாம் இல்லை. சீக்கிரமே சாமியை பார்த்துட்டோம். அர்ச்சனை பண்ணிட்டு சாமிக்கு ஒரு 16 நெய் தீபம் போட்டுட்டு கீழே இறங்கிட்டோம். நிறைய பேர் இப்பெல்லாம் நீங்கள் அடிக்கடி சாரியில் அப்பியர் ஆகிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம், முன்னாடிலாம் சாரி கட்டுறது சுத்தமாக கம்ஃபர்ட்டே கிடையாது. சாரியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ அது கம்ஃபர்ட்டாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி சாரி வியர் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுவும் கம்ஃபர்ட் ஆகிட்டு கோயிலில் அங்கேயே டான்ஸ் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்தது. அது ஒரு 1/2 hour பார்த்துட்டு இருந்தோம். அந்த டான்ஸ் ப்ரோக்ராமை நானும் ரொம்ப ஜாலியாக பார்த்துட்டு இருந்தேன். சப்போஸ் நான் இப்பெல்லாம் டான்ஸ் கிளாஸ் போய் கற்றுக்காம இருந்திருந்தேன்னா இந்த டான்ஸ் பார்க்குறப்ப ரொம்ப ஏக்கமாக இருந்திருக்கும். பட் இதை பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. வெளில வந்து நானும் ஸ்னேகாவும் பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தோம். அம்மா கீழே எடுத்து வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. எப்போ இப்படி பிரசாதம் கொடுக்க போனாலும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக செஞ்சிருக்கலாமோ அப்படின்னு தான் தோணும். இப்போதான் தீபாவளிக்கு இந்த ஆக்சரிஸ் எல்லாமே வாங்கணும். பட் இருந்தாலும் இந்த கடையை பார்த்தோன்னே மறுபடியும் என்ன புது கலெக்ஷன் இருக்குன்னு பார்த்து வாங்கிட்டு இருந்தோம். அங்கே கோயில்கிட்ட நிறைய கடை இருக்கும். ஆனால் எப்பவுமே நாங்கள் ஒரே கடைக்கு தான் போவோம். அங்கே டீ, காஃபி குடிச்சிட்டு பஜ்ஜி, போண்டா எல்லாமே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அரௌண்ட் ஒரு 8:30க்குலாம் வீட்டுக்கு ரீச் ஆயிட்டோம். சின்ன வயசுல நம்ம ஒரு ஃபோன் வச்சுட்டு விளையாடுவோம். அதில் ஒரு 3 சாங் ரெக்கார்டடாகவே இருக்கும். நான் ஃபோட்டோவில் காட்ட உங்களுக்கு தெரியும். அதை வாங்கி தர சொல்லி ஸ்னேகா ஒரே இடம் சுவாமிமலையிலிருந்து அப்புறம் கும்பகோணம் வந்து வாங்கி கொடுத்துட்டேன். இதை வாங்கி தரத்துக்கு எங்கள் அம்மா சப்போர்ட் வேற. இந்த ஃபோன் சின்ன வயசுல எத்தனை பேர் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கீங்க, இது உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். டாடா பாய்.